சில பேர் வந்து பாராட்டுவாங்க, சில பேர் கொஞ்சம் குறை சொல்லுவாங்க. பட் அந்த குறை சொல்கிற டைமில் நம்ம வந்து இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் டெடிக்கேட்டடாக இருந்து சின்சியராக ட்ரூவாக நம்ம வேலையை செஞ்சோன்னா ஐ திங்க் we can achieve more and more. அடங்கம்மால நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். சாகிறது ஏற்கனவே. But there are these three people, okay, they're very, very funny. You have to, I am sure you don't know them because they're not that big. And they have always been talking about me. தாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், தாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், தாத்திக்கிட்டு தாத்திக்கிட்டேன். இப்படி ஒரு பாட்டு இருக்கா? இல்லையே, உன் மூஞ்ச பார்த்தா டக்குன்னு எழுதுறேன், இப்பதான் எழுதுறேன் நானு. தாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம். இதை விட ஒரு படி மேலே போய் விக்னேஷ் சிவன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஹோட்டலை வந்து கேட்டிருக்காரு. டபுள் டக்க நாராயணா, பல்லே ஆலியா நீ, வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற. பண்ணு பண்ணு. சுத்தமா எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஐ ஜஸ்ட் லீவ் இட் டு ஹர். சரி ஓகே, ஏதோ பார்த்து பண்ணுங்க, எல்லாம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா மை கான்ட்ரிபியூஷன் இஸ் நாட் டு கெட் எனி திங் டர்ட்டி. நம்ம இப்போ வந்தோடனே இப்போ இந்த மாதிரி ஒயிட் கலர்ல ஒரு சோஃபா இருக்கு, இப்போ நம்ம வரும்போது இப்படி தானே உட்காருவோம் அந்த இது. ஸோ இது நான் பண்ணாமல் இருக்கிறது இஸ் மை கான்ட்ரிபியூஷன் ஃபார் ஆல் த வை திஸ் ஹவுஸ் லுக்ஸ் கிளீன் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ ஐ ஜஸ்ட் மெயின்டைன் நான் கிளீனாக வந்தானா இந்த மாதிரி அந்த மாதிரி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. சார் வாங்க சார். நில்லுங்க சார். டேய் மாப்பிள்ளைக்கே மரியாதை கிடையாது. போடா வெண்ண போடா. பொண்ணு வீட்டுல இருந்து போட்டோ எடுக்க மாப்பிள்ளையா? ஏம்மா இந்த ஆளுக்கு நீ அஞ்சாவதா? ஆமா. அப்போ உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? ஏழாவது. எங்க சுத்திக்கிட்டு இருக்க? என்னையா ஒன்னு விட ரெண்டு லீடிங். ஏழாவதா வாக்கப்பட்டது என்ன பத்தி பேசுறது? நல்லா கேட்டா வழக்கம் சொல்ல வேணாமா? கேக்குறாங்க கேள்வியே. ப்ளீஸ் நாங்கள் கிளம்பிடுறோம்.